ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு SR Truck Vibes. உங்களுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் நைட்டு 2 காலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:24. ஆக்சுவலாக தூங்கிட்டேன். கஃபீல் வந்துட்டு 9 இல்லை 9 வரைக்கும் கால் பண்ணேன் அப்படின்ட்டாப்புல. எனக்கு வேக்கப் கால் கொடு அப்படின்ட்டாப்புல. அதான் அப்போ தான் வந்துட்டு வேக்கப் கால் கொடுத்தேன். வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக இன்றைக்கு உள்ளதை நம்ம என்னென்ன அப்டேட் ஆகுது, என்னென்னங்க அங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரியான வெயிலுங்க, சரியான வெயில். என்ன வெயில் அடிக்குதுன்னு பாருங்கங்க. என்ன அப்பா, சரியான வெயிலுப்பா. மக்களே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்னென்ன வேலை பண்ணுறோமோ எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் தான் எடுக்க போகிறோம். மொத்தம் 7 கேன் இருக்குது. எங்கே போகிறோம், என்ன வேலை, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வாங்க போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு SR Truck Vibes. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேன். காலைல உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் 9 காலுக்கு எழுந்திரிச்சு கபிலுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. கபில் இதை வரேன் அப்படின்ட்டாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தொடச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்தாப்புல வேறு கடைக்கு போய் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். இல்லை, அதுக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்னாங்க. இங்கே ஒரு கடை இருக்குது, ராஸ் மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கபில் சொல்லுவாப்புல. அந்த கடைக்கு போனேன். அங்கே போயிட்டு சாண்ட்விச் ஜிப்தா அவருக்கு வாங்கினாப்புல. உனக்கு என்ன வாங்கிக்க அப்படின்னாங்க. சரி ஓகே. வீட்டுக்கு வந்தோடனே சரி தண்ணி கேன் இல்லை, அதை போயிட்டு தண்ணி கேன் இருக்குது, அது வந்து தண்ணி இல்லை, அதை போய் ஃபில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு காட்டியிருப்பேன் தண்ணி கேனை. 7 தண்ணி கேனை மொத்தம். எவ்வளோ இது ஒரு தண்ணி கேனு ஃபில் பண்ணுறதுக்கு எப்படிலாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நேற்று நைட்டு எடுத்தது மோட்டோ G13. இந்த வாட்டி எடுக்கிறது போக்கோ X4 Pro. பார்ப்போம் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பகலில் அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இதை மாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11:35. இதெல்லாம் இந்த ஒர்க்கு இல்லைங்க. ரைட் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்கு மாதிரி வாக்கிங் போகிறதுக்காக மட்டும். இங்கே இருக்கிறவங்க சவுதின்னு கிடையாது, நிறைய பேர் வந்துட்டு நைட் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே கூட்டமாக இருக்கும். வாக்கிங் போயிட்டே இருக்காங்க. இடையில வந்துட்டு அந்த இது சர்க்கஸ் அந்த மாதிரி. சர்க்கஸ்னால் நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப சொன்னது எல்லாரும். அதுக்கு இது ஸ்லைடர்னு சொல்லலாம். ஸ்லைடரு, சீசா, அதெல்லாம் வந்துட்டு ஒரு சில விளையாட்டு இதெல்லாம் இங்கே இருக்கும். அதையும் ஒரு நாள் நான் காட்டுறேன். நானும் யோசிச்சு இது பண்ணுற இடத்துக்கு கிட்ட வந்தாச்சு. லெஃப்ட் எடுத்தா வந்துடும். உள்ள வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். இதுதான் வந்துட்டு அந்த ஏரியா. தண்ணி கடை தெரியுதா என்ன அப்படின்றது தெரியல உங்களுக்கு. தண்ணி வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு. அங்கே வீடியோ வந்துட்டு நான் எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். இந்த தண்ணியை எடுத்தாச்சு. இப்போ எடுத்த 7 தண்ணி கேனையும் இப்போ பொறுமையாக வீட்டில் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு இறக்கணுங்க. அது அங்கே பெரிய தலைவலி. வீட்டிலன்னா இங்கே வாசல்லேருந்து அங்கே உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுங்க. உள்ள கிச்சனில் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும். நம்ம வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். நான் ஒரு சொன்னது பிறகு வாக்கிங் உள்ளது ஃபுல்லாக. அந்த இதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபுல்லாக எவ்வளோ அழகாக டென்ட்டு மாதிரி போட்டு மக்களுக்காக. நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. நான் சொன்னேன்லங்க சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட் சைடில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த இருக்கு பாருங்க, இது நான் சொன்ன அந்த விளையாட்டுக்கு தான் முடிஞ்சிருச்சு. அந்த சர்க்கிக்கிட்டு வர்றது, அப்புறம் ஊஞ்சல், அதெல்லாம் தான் இருக்குது. நிறைய இடத்துல இருக்குங்க இதே மாதிரி குழந்தைங்களுக்காக. ஏன்னா குழந்தைங்க இப்போ வரவங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா குழந்தைங்களோடையும் பேரண்ட் வந்துட்டு அவங்க அப்படியே வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் 1 மணிக்கு நான் இது வாங்க போவோம், பூஸ் வாங்க போவோம் கஃபீலுக்கு. அப்போ வந்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு காட்டுறேன். 1 மணிக்கு கஃபீலுக்கு போயிட்டு பூஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:25. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அது அந்த கடையில் வந்துட்டு ஒரு சில டைம் வந்துட்டு சீக்கிரமாக பண்ணுவாங்க, ஒரு சில டயத்தில் லேட்டாக பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் ஸ்டாண்டாக 1:15 போனேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், புதுசாக இருக்கும், டக்குன்னு எடுத்துகிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இது வந்துட்டு 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது. நம்ம இப்போ கரெக்டாக 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும். நேற்று வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டியிருப்பேன். இதுலேயும் அதே மாதிரி வந்துட்டு காட்டுறேன். மேலே இருக்குது பாருங்கள்.
வந்தாச்சு. இப்போ நம்ம வந்திருக்கிறது மீரா மார்ட். தெரியுது. வெயில் சரியான வெயிலுங்க. வெயில் கொளுத்துது. உள்ளே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா லேடிஸ்லாம் இருப்பாங்க. அதனால் அவுட்டர் சைடே சும்மா வந்துட்டு மாண்டி ஷாட் மாதிரி எடுத்துப்போம் அப்படின்றதுக்கு தான் எடுக்கிறேன். இருக்கு பாருங்கள், மீரா மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரையும் இருக்குது. நல்ல பெரிய கடை. வாங்கிட்டாங்க. இதாங்க அந்த பூஸ் ஏஸ் அப்படின்னு சொல்கிறது. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 1:40 ஆகுது. இப்போலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு நம்ம போய்ட்டு ஏஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி உள்ள டியூட்டியில் வந்துட்டு காட்டியிருந்தோம் உங்களுக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்துட்டு கால் பண்ணி நேற்று கையாத்து கொடுத்துருந்தோம்ல, வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. கையாத்துனா வேறு சொல்லுங்க, கையாத்துனா டெய்லரிங் ஷாப் தாங்க கையாத்து அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அரபியில். இப்போ மணி எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லையா. மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:34. 7:34க்கு என்னடா வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இங்கே வந்துட்டு இப்படி தாங்க. இங்கே வந்துட்டு சம்மர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வெளிச்சம் வந்துட்டு அதிகமாக இருக்கும், டே அதிகமாக இருக்கும். அதே வந்துட்டு வின்டர் டைம் குளிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா வந்துட்டு இருட்டு அதிகமாக இருக்கும், வெளிச்சம் கம்மியாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு இந்த மாதிரி இருக்கும். 5:30 மணிக்கு வந்துட்டு ஓரளவு பிரைட்டாக இருக்கும். இப்போ 7:30 மணி ஆகுதா, 7:30 மணி வரைக்கும் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போ லைட்லாம் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கையை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து நம்ம இப்போ நார்மலாக தான் எடுக்கிறோம் அந்த வீடியோ. உங்களுக்கு ஸ்கையை பார்த்தா தெரியும் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு இந்த இருக்குல்ல 22 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுல, இந்த வந்துட்டு இந்த கடையில் போயிட்டு எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் சரி வெறும் 22 ரியாலு தான். இங்கே பாருங்க, நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் கொசு மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க. நான் வேறு ஏதோ புகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன். நம்ம ஊர் மாதிரி வந்துட்டு எங்கேயும் கொசு மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நைட்டு ஏதாவது டியூட்டி வந்தால் நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்திருக்கு. மேடம் வந்துட்டு ஒரு லொக்கேஷன் அனுப்பி இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது பார்த்தா ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. லொக்கேஷன் போகிறோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:52. ஆல்மோஸ்ட் 10 மணி ஆக போகுது. 10 மணி. ஓகேங்க, வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம போன அதே சிக்னல், ஆனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. நம்ம போன அதே சிக்னலு. வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு மேடமுக்கு ஃபோன் அடித்து வெளில சாப்பிட போகிறோன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, கேட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட அப்படியே சாப்பிட போக வேண்டியதுதான். வாங்க போகலாம். இதுதான் வந்துட்டு நம்மளோட நைட்டு சாப்பாடு. புரோட்டா, பீஃப் கறி. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், மலையாளி ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிட்டாச்சு. நைட்டு வீடியோ அந்தளவு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணல. ஓகே நண்பர்களே, இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:25 ஆகுது. அவ்வளோதான். இப்போ இதோட டியூட்டி முடிஞ்சிருச்சு. சரி, தான் ஒரு எண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனோம்ல, அதே கடைக்கு நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது நம்ம நாளைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, தேங்க்யூ.